உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கும் அடுத்து பிறக்க போகிற குழந்தைக்கும் எவ்வளோ கேப் இருந்தால் நல்லதுன்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் கவின் ஃபைனல் இயர் MBBS நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னையிலிருந்து. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு கேர்லி மெடிக் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பிரெக்னன்சி நடந்திருக்குன்னா அந்த உமனுக்கு அதிகமான நியூட்ரியன்ஸ் தேவைப்படும். அந்த குழந்தைக்கும் சேர்த்து நியூட்ரியன்ஸ் வந்து அந்த அம்மா கிட்ட இருந்து தான் போக போகுது. ஸோ அதிகமான நியூட்ரியன்ஸ் தேவைப்படும். பிரெக்னன்சி அப்போ நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து ஒரு பொண்ணோட உடல் அளவில் நடக்கக்கூடியது. அப்போ அந்த சேஞ்சஸ் எல்லாமே நார்மல் கண்டிஷனுக்கு வரணும். அண்ட் நியூட்ரியன்ஸ் எல்லாமே ரீப்ளனிஷ் ஆகணும். ரீப்ளனிஷ் அப்படின்னா திரும்ப ஃபில் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த பிரெக்னன்சி வித்தின் 1 இயர்க்குள்ள நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரியன்ஸை அந்த பொண்ணால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ இதனால் நிறைய பிரச்சனை வரலாம். 2 பேருக்குமே மீன்ஸ் ஃபார் போத் மதருக்கும் சைல்டுக்கும் லோ பர்த் வெயிட், ப்ரீடம் பேபி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. மெடிக்கோஸ் அண்ட் டாக்டர்ஸாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் மெடிக்கோஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த 2 டேர்முக்கும் என்ன டெஃபினிஷன் அப்படின்னு. ஓகே, ஒரு பிரெக்னன்சிக்கும் அடுத்த பிரெக்னன்சிக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அட்லீஸ்ட் 2 years ஆகுது இருக்கணும். ஸோ டோன்ட் பிளான் ஃபார் அ சைல்டு இஃப் இட் இஸ் வித்தின் 2 years. அட்லீஸ்ட் 2 years ஆகுது கேப் விட்டு அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணுங்க. இந்த ரீல கமிட்டடாக இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் எனக்கு அடுத்த குழந்தை வேணும் நடம் பிடிக்கிற உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சென்ட் பண்ணி விடுங்க. கம்ப்ளீட்டட் மை எடிட்டிங் ஃபார் த டே. ஸோ இப்போ நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படிக்க உட்கார போகிறேன். சாரி, ஜிம் போகணுன்னு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் கொஞ்சம் லைட்டாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த வீடியோஸ் எங்கே இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதுனால அந்த எடிட்டிங்கில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதை முடிச்சுட்டு ஜிம் போகணுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஜிம் போக முடியுமான்னு எனக்கு தெரில. ஜிம் போனால் படிக்கிறது கொஞ்சம் கம்மியாக படிக்கிற மாதிரி இருக்கும். பார்ப்போம். என் ரூம்மேட் மாகியும் திரும்பியும் சாப்பிட வெளியே போகலாம் அப்படின்ட்டானுங்க. ஜிம் போயிட்டு படிக்க உட்காரன்னு தான் இருந்தேன். சரி ஓகே, கூப்பிட்டாங்க. முன்னாடியே பிளானை போட்டானுங்க. சரி ஓகே போயிடுவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. Thank you. Thank you so much.